ஹாய்டா. ஆகஸ்ட் 20th இன்னைக்கு தேர்ஸ்டே போஸ்ட் மார்க்கெட் ஆஃப்டர் 5 PM. ஸோ இதில் ஜஸ்ட்டு உனக்கு வந்து ஏசியா செஷன்லேருந்து அந்த அல்காரிதமோட ஃபுட் பிரிண்ட்ஸை நான் உனக்கு காட்டுறேன். எப்படி கான்செப்ட் ஒர்க் ஆகும் அப்படின்ட்டுன்னு. ஸோ இது வெனஸ்டே ரன் ஆன மார்க்கெட். வெனஸ்டே என்ன பண்ணிச்சு தான் வெனஸ்டேவோட ஹை. இது வெனஸ்டே 9 o'clock போட்ட ஒரு ஹை. இங்கேருந்து மார்க்கெட் பிரேக் ஆகி வேகமாக கீழே விழுந்துச்சு. இந்த இடத்துல இது என்னன்னா த ரியல் கேப். எப்போனா 4 AM ஒரு கேப் விட்டுருக்கும். வெறும் கேப், எம்டி கேப் இது, அதனால கேப். ஸோ மார்க்கெட் அவனுக்கு கீழே ட்ரேஸ் பண்ணிவிட்டு திரும்ப ரீட்ரேஸ் ஆகி உள்ளே வந்துட்டு திரும்ப இங்கேருந்து திரும்ப புஷ் எடுத்திருக்கான். இதில் போனால் இந்த குவாட்ரண்ட் 0.25 குவாட்ரண்ட்டில் மார்க்கெட் ஃபெயில் ஆயிருக்கு. இது யாரோடதுன்னா டெய்லி கேண்டிலோட ஃபேர் வேல்யூ கேப். நான் நெக்ஸ்ட்டு ஹையர் டைம் ஃப்ரேமில் காட்டுறேன். அதை திரும்ப மார்க்கெட் மார்னிங் 10:15 புஷ் எடுத்தான். ஆர்டர் பிளாக் யூஸ் பண்ணால் மேலே போய் ரன் ஆக ஆரம்பித்தான். ஸோ இது எஸ்டர்டேவோட ரன். திரும்ப மார்க்கெட் இங்கே ஃபெயில் ஆனால் 9:30 1% ஃபேர் வேல்யூ கேப். எதோடது? தேர்ஸ்டே ஓடுது, சாரி டியூஸ்டே ஓடுது. டியூஸ்டேவோட 9:30 1% ஃபேர் வேல்யூ கேப். இது வெனஸ்டே, இப்போ ரன் ஆகிட்டு இருக்குது வெனஸ்டே. ப்ரீவியஸ் டேவோட 9:30 1% ஃபேர் வேல்யூ கேப்பும் நமக்கு தேவை இங்கே இருக்குது. ஸோ 2 மணிக்கு அப்புறம் திருப்பி மார்க்கெட் கீழே விழுந்து ரேஞ்சுக்குள்ளேயே வந்துட்டான். திரும்ப இந்த லோக்கு வந்துட்டு திரும்ப உள்ளுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்தால் திரும்ப அந்த கேப்பை டேப் பண்ணால் திருப்பி மார்க்கெட் புஷ் கீழே போனால் இந்த ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ் எடுத்தான். திருப்பி மார்க்கெட் ஹை பண்ணோம். அப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது? இதுக்கு மேலே கீழே போக விருப்பம் இல்லைன்னு சொல்லிருச்சு. இந்த இடத்துலேருந்து இத்தனை தடவை கீழே செல் ஆகிருக்கு, பட் முடியல. அப்போ மார்க்கெட் நெக்ஸ்ட் டே ஓப்பனில் இதெல்லாம் எலக்ட்ரானிக் ஹார்ஸோட ஓப்பன் மேலே புஷ் ஆகுது. கேப்போட இன்வெர்ஸை யூஸ் பண்ணி திருப்பி புஷ் ஆகுது. புஷ் ஆனவன் இந்த மைனர் லிக்விடிட்டியை ஃபஸ்ட்டு எடுத்துட்டான். எடுத்த ஜோர்லேயே மார்க்கெட் 9:30 1% ஃபேர் வேல்யூ கேப் டியூஸ்டே அவங்கிட்ட ஃபெயில் ஆயிருக்கு. எப்பயுமே மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு இம்பல்சிவ் மூவ் ஒன்று கிரியேட் ஆயிருக்குன்னா இந்த நெக்ஸ்ட் கேண்டில் இவனுக்கு கீழே பாடி க்ளோஸ் வச்சிருக்கணும், ஒரு ரூல். அப்படி இல்லைன்னா இந்த கேண்டில் முடிஞ்சிட்டு 1 2 3 அடுத்து ஒரு 3 கேண்டில் இந்த ஸ்விங் எதையாவது தூக்கியிருக்கணும் டிஸ்பிளேஸ்மெண்ட் வச்சு. ஆனால் இங்கே மார்க்கெட் அதை பண்ணுறதுக்கு ஃபெயில் ஆயிடுச்சு. ஓகேவா? அப்போ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்விங்கை தூக்கலை மார்க்கெட். அப்போ எய்தர் திருப்பி இது போய் மேலே இந்த ஹையை தூக்கும், அப்படி இல்லைன்னா இந்த கேண்டிலோட 50% மார்க்கெட் ரீட்ரேஸ் பண்ணும். ஓகேவா? இது ஒரு முக்கியமான கான்செப்ட், நோட் பண்ணி வச்சுக்க. எப்பயுமே இந்த மாதிரி ஒரு இம்பல்சிவ் ஹை போயிட்டு ஒரு லிக்விடிட்டி எடுத்துட்டு மார்க்கெட் செல் ஆகி உடனே அதே மாதிரி கீழே வரப்போ இதுக்கு கீழே பாடி க்ளோஸ் ஆகிருக்கணும். இல்லைனா ஒரு 3-4 கேண்டிலில் டிஸ்பிளேஸ்மெண்ட் வச்சு இந்த ஸ்விங்கை தூக்கியிருக்கணும். ரெண்டுமே பண்ணல மார்க்கெட். திரும்ப இங்கேருந்து ஹை போக ஆரம்பிச்சிச்சு மார்க்கெட். அப்போ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா இந்த 50% இல்லை திருப்பி இந்த ஹை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். என்ன பண்ணியிருக்கான்னு பார்ப்போம். திரும்ப மார்க்கெட் அந்த ரேஞ்சுக்குள்ளே போயிட்டு திரும்ப அங்கேருந்து ஃபெயில் ஆகி திரும்ப கீழே விழுகிறான். இப்போ இதை ஒரு குவாட்ரண்ட்டாக வரைஞ்சி பார்ப்போமா எப்படி வருதுன்னு. இந்த லோவர் குவாட்ரண்ட்டில் திருப்பி மார்க்கெட் ஃபெயில் ஆகி கீழே விழுகுது. திருப்பி மார்க்கெட் இந்த குவாட்ரண்ட்டில் ஃபெயில் ஆகி திரும்ப கீழே விழுகுது. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணிச்சு? லிக்விடிட்டி, இந்த ஸ்விங்கில் லிக்விடிட்டியை எடுத்துருச்சு. இந்த லோ இங்கே எடுத்துருச்சு. இப்போ தான் ரியல் கேம் ஸ்டார்ட்ஸ். எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் புஷ்ஷாக ட்ரை பண்ணுது. ஓகே, திரும்ப ஹையரில். இது ஒரு ஃபேர் வேல்யூ கேப் மார்க் பண்ணிக்க வேணா. இந்த ஃபேர் வேல்யூ கேப், ஓகே, இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை எப்படி மார்க்கெட் ரீட்ரேஸ் பண்ணுது? எவ்வளோ நேரம் உள்ளே சுற்றி இருக்கு? அப்போ இவன் லாஸ்ட்டாக போட்ட லிக்விடிட்டி எடுத்துட்டு ஃபார்ம் ஆன ஒருத்தன். சீரீஸ் ஆஃப் டவுன் க்ளோஸ் கேண்டிலுக்கு முன்னாடி ஃபார்ம் ஆனதுக்கு பேர் ஆர்டர் பிளாக். இப்போ இந்த ஆர்டர் பிளாக்ல மார்க்கெட் டேப் ஆகுது.
ஆனோன்னா பாடி க்ளோஸ் எப்படி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு? அப்போ இவனை மார்க் பண்ணிவிட்டு வெயிட் பண்ண, திரும்ப மார்க்கெட் புஷ் எடுத்து இந்த ஃபேர்வெல் கேப்புக்கு மேலே பாடி க்ளோஸ் வச்சிருச்சு. அப்போ என்ன சொல்லுது? மேலே இருக்க லிக்விடிட்டிஸ்லாம் டார்கெட் பண்ண போகிறேன்னு சொல்லுது. திரும்ப மார்க்கெட் கீழே வருது. இந்த ஆர்டர் பிளாக்ல திருப்பியும் செகண்ட் கன்ஃபர்மேஷன் கொடுக்குது. மார்க்கெட் இதுக்குள்ளேயே மேலே கீழே அப் அண்ட் டவுன் ஆகிட்டு இருக்கு. ஒரு டைரக்ஷன் எடுக்குது. அழகாக மார்க்கெட் இந்த ஹைஸை நோக்கி போய் இந்த ஹைக்கும் ரிலேட்டிவ் ஈக்குவல் ஹைஸ். இது தூக்கலை. இந்த ஹையும் ஒரே ஹை லிட்டரலாக. அப்போ மார்க்கெட் இந்த ரெண்டு ஹையை ரிலேட்டிவ் ஈக்குவல் ஹைஸ் கான்செப்ட் என்ன? ஒன்ஸ் அங்கே வச்சிருச்சுன்னா திருப்பி ரீவிசிட் பண்ணும். ஓகேவா? ஓகே. ஈவன் தோ மார்க்கெட்டோட 50% இங்கே இருக்குது, அதோட ஹைஸு மேலே இருக்குது. இப்போ என்ன பண்ணுறான் மார்க்கெட்? திரும்ப அப்படியே கீழே வந்துட்டு இங்கே யாரெல்லாம் இங்கே ஆர்டர் எடுத்துட்டு பை ஆகி இது மேலே போக வெயிட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாரோட ஸ்டாப் லாஸையும் இந்த இது சாப்பிட்ருச்சு. இம்பல்சிவ் ரன். அப்போ இங்கே ஆர்டர் பிளாக் புல்லிஷாக ஒர்க் ஆனவன் இப்போ இந்த இடத்துல எப்படி ஒர்க் ஆகணும்? இன்வர்ஸாக ஒர்க் ஆகணும். என்ன பண்ணியிருக்கான்? இங்கே தொட்டவன் நேராக மார்க்கெட்டை இந்த ஸ்விங் லோக்கு கீழே போயிட்டு அப்படியே எடுத்துகிட்டு அடித்து இழுத்துட்டு போயிருக்காங்க. திருப்பி எங்கே வந்திருக்கு? பழையபடி கேப்புக்குள்ளே வந்திருக்கு. இப்போ இந்த கேப்புக்கு எப்படி மார்க் பண்ணலான்னு பார்த்தோன்னா, இந்த டேவோட லோ இதான் ஸ்டார்ட், இந்த டேவோட ஹை தான். ஓகே, இதில் லெவல்ஸை பாரு. 75% பாடி எப்படி க்ளோஸ் ஆகிருக்கு? புரியுதா? க்ளோஸ் ஆனோன்னு திருப்பி மார்க்கெட் புஷ் பண்ணியிருக்கு. இது ஒரு ஆர்டர் பிளாக். இதை போட்டுட்டு மார்க்கெட் ஹை போயிருக்கு. இந்த வீக் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இது ஆர்டர் பிளாக்னு. அப்போ ஸ்டாப் லாஸ் இவனுக்கு கீழே வச்சிடறாங்க. புஷ் எடுத்து மார்க்கெட் ஓடிச்சு. இந்த ஹை தான் ஃபஸ்ட்டு டார்கெட் ஸ்விங் ஹை, முடிஞ்சிருச்சு. மார்க்கெட் மேலே போய் நேராக போய் சொல்லிருச்சு இது ஃபேக்குன்னு. அப்போ திரும்ப மார்க்கெட் இங்கே வந்து இதே ஆர்டர் பிளாக் திரும்ப இன்வெஸ்டாக யூஸ் பண்ணிட்டு இந்த ஹைஸை எடுத்துச்சா? இல்லை, அதான் கேம். திரும்ப இவனோட மிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணு. அவங்ககிட்ட திரும்ப ஃபெயிலியரை காமிச்சிட்டான் மார்க்கெட். அப்போ மார்க்கெட் இவனை எடுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு ஹை கிரியேட் பண்ணிட்டு திரும்ப மார்க்கெட் கீழே ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு போகுது. நல்லா தெரிஞ்சுக்க, இந்த மாதிரி லிக்விடிட்டி எவ்வளோ தூரம் க்ளோஸாக வந்து எடுக்காமல் திரும்பி மார்க்கெட் கீழே விழுந்தால் அதுக்கு பேர் ரீட்ரேஸ்மெண்ட் தான். ஏன்னா மார்க்கெட்டுக்கு புல்லிஷாக போகணுங்கிற அஜெண்டா இருக்குது. ஆஸ் பெர் த இங்கே ஒரு ரூல் இருக்குல்ல, இந்த ரூல் படி மார்க்கெட் மேலே போயிருக்கணும் இந்த இடத்துலேருந்து. ஆனால் மார்க்கெட் இப்போ ஒரு ஃபேக் மூவ் போட்டு கீழே போயிருக்கு. அப்போ திருப்பியும் இப்படி வரோம்னா திரும்ப ஃபேக்கெல்லாம் பண்ணாது. அப்போ இதுக்கு பேர் தான் ரீட்ரேஸ்மெண்ட். மார்க்கெட் ரீட்ரேஸ் ஆகி கீழே வந்துச்சு. வந்தவன் எங்கே வந்திருக்கான்? இப்போ இந்த ஃபேர்வெல் கேப்பை நான் இந்த ஃபிப்பை தூக்கிடுறேன். இந்த இம்பேலன்ஸை ரீபேலன்ஸ் பண்ண வந்திருக்கான். ஓகே, துல்லியமாக இந்த வால்யூம் இம்பேலன்ஸை முடிச்சிருக்கேன்னா முடித்த உடனே ரெஸ்பான்ஸ் பாரு. திரும்ப மார்க்கெட் ஸ்ட்ரக்சரல் ஷிஃப்ட், ஸ்விங் ஹைக்கு மேலே பாடி க்ளோஸ், ரீட்ரேஸ்மெண்ட், புஷ் ஹையர், likely where it's likely to go, relative equal highs. see இங்க போயிருக்கு மார்க்கெட். அப்ப இவனை எடுத்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் திருப்பி எந்த ஹைக்கு போயிருக்கான் பாரு. புரிஞ்சா? அதை எடுத்தோன்னா அந்த ஹையை தூக்கல, திருப்பியும் இந்த ஹையை மார்க்கெட் அதை எடுத்தோன்னா எவ்வளோ ஒரு பெரிய செல் ஆஃப் போட்டிருக்கான் பாரு. இதில் என்னோட ஃபுட் பிரிண்ட்டை கட்டவானா? இங்கே நான் அவசரமாக என்டர் ஆகிட்டேன். இது டைரெக்டாக போய் மிட் பாயிண்ட் அடிச்சிருவானு. திரும்ப லோ வந்துச்சா? இங்கே ஒரு என்டர் ஆனேன். திருப்பி இந்த இடத்துல மார்க்கெட் ஆர்டர் பிளாக் யூஸ் பண்ணி மேலே புஷ் பண்ணிச்சா? இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேடை க்ளோஸ் பண்ணேன். அடுத்து இந்த ஹையில் செகண்ட் என்னோட ட்ரேடை க்ளோஸ் பண்ணேன். ஆனால் மார்க்கெட் இங்கே போய்ட்டு திருப்பி கீழே வந்துச்சா? இவனை இன்வெஸ்டாக திருப்பி யூஸ் பண்ணி ஒரு ட்ரேட் எடுத்தேன். இவனுக்கு கீழே இவனோட மிட் பாயிண்டில் திரும்ப வெளியே வந்தேன்.
திரும்ப மார்க்கெட் கீழே போச்சு. இந்த இடத்துல நான் வந்து பை ஆயிருச்சு, டைரக்ஷன் சேஞ்ச் ஆயிருச்சுன்னு நினச்சி பை பண்ணேன். பட் இது எனக்கு ஸ்டாப் லாஸ் இந்த ட்ரேடு. வெயிட் பண்ணேன். இந்த இடத்துல 75% கன்ஃபர்மேஷன் கொடுச்சு. இங்கே என்டர் ஆனேன். இந்த ஆர்டர் பிளாக் எனக்கு டபுள் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. ஸ்டாப் லாஸ் இங்கேருந்து இங்கே ட்ரையல் பண்ணேன். டார்கெட்டை ஃபஸ்ட்டு ஸ்விங் ஹை வச்சேன். எடுத்துச்சா? ஹை போய் இன்வெஸ்ட் ஆச்சா? நான் இதில் எந்த ஒரு பார்ட்டிசிபேஷனும் பண்ணலை. வெயிட் பண்ணேன். இங்கேருந்து மார்க்கெட் திரும்பி ஃபெயில் ஆச்சா? திரும்பி இங்கேருந்து செல் கண்டினியூ ஆகும்னு நினச்சி இங்கே ஒரு செல் போட்டேன். பட் ஆனால் இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் தான் போகணும்னு தெரியும், இந்த லோ வரைக்கும். திரும்ப அது பக்கத்தில் வரப்போ நான் மார்க்கெட் ஆர்டரில் கட் பண்ணிட்டேன். இது எக்ஸிக்யூட் ஆகலை எனக்கு இந்த லோவில். திரும்ப உள்ளே போயிட்டு ஸ்ட்ரக்சரல் க்ளோஸ் விட்டு ரீட்ரேஸ் ஆகும்போது திரும்ப பை எடுத்தேன். டார்கெட்டு இந்த ரிலேட்டிவ் ஈக்குவல் ஹைஸ்க்கு மேலே ஆச்சு. அவ்வளோதான், முடிச்சிட்டேன். ஈவன் தோ இஃப் ஐ வாண்ட் டு டூ இட் மோர், நவ் திஸ் ஒன் வில் ஆக்ட் as ஆர்டர் பிளாக். இந்த ஆர்டர் பிளாக்கோட மிட் பாயிண்ட் தொட்டதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு? ஹையர் ஹை இருக்கு. ஸ்டில் இந்த ட்ரேடை கூட நான் எடுத்துருக்கலாம். பட் தட்ஸ் இட். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஐ ஹேட் அ குட் ஐடியாஸ், அவ்வளோதான். ஸோ அதனால் தட்ஸ் இட், ஐ கேம் அவுட். இப்போது லண்டன் செஷன் பார்த்தாச்சு, சாரி ஏஷியா செஷன் பார்த்தாச்சு. இப்போ நம்ம நியூயார்க் ஏஎம் செஷனை கண்டினியூ பண்ணுறேன். இப்போ டெய்லி கேண்டிலில் வச்சுருக்கேன். இந்த லோ டு இந்த ஹை ஒரு ஃபேர் வேல்யூ கேப், ஓகேவா? அந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் நான் வந்து ஃபிப் மார்க் பண்ணியிருக்கேன் இங்கேருந்து இது வரைக்கும். எந்தெந்த லெவல்ஸ்னால் இந்த குவாட்ரண்ட் லெவல்ஸ் எல்லாமே, ஓகே? ஞாபகம் வச்சுக்க, இது சஸ்பென்ஷன் பிளாக், இது தனி, இதை விட்டுரு இப்போதைக்கு. சஸ்பென்ஷன் பிளாக் உள்ள மார்க்கெட் நான் இன்றைக்கி போய் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சேன். பட் இட் டிடன்ட் வென்ட் த்ரூ. ஸோ என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் இந்த இடத்துக்கு வரைக்கும் நெக்ஸ்ட்டு போகிறது 28,938க்கு. சஸ்பென்ஷனும் இந்த எஃப்இஜியும் மீட் பண்ணுற இடம். சஸ்பென்ஷனோட கான்சிக்வெண்ட் என்கரேஜ்மெண்ட்டும் எஃப்இஜியோட லோவும் அங்கே தான் இருக்குது. ஸோ இதை எப்படி மார்க்கெட் பேஸ் பண்ணுறாங்கிறது நெக்ஸ்ட் இருக்குது. இதை ஒரே கேண்டில் உடச்சி கீழே போயிட்டோன்னா இன்னும் கீழே போயிட்டே இருப்போம். இந்த இடம் தான் நெக்ஸ்ட் டார்கெட். சப்போஸ் இந்த மிட் பாயிண்டில் வந்து வெயிட் பண்ணான்னா வெயிட் பண்ணுவான் மார்க்கெட். ஓகே, தட்ஸ் குட். இப்போ நெக்ஸ்ட்டு காலையில் பார்க்கும்போது மார்க்கெட் என்ன பண்ணிருந்துச்சுன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த லோ எடுத்திருந்தான். அப்போ இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் நான் வந்து இந்த குவாட்ரண்ட் லெவல்ஸை மட்டும் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டேன், ஓகேவா? நல்லா பார்த்துக்க, இந்த ப்ளூ கலர் லைன் எல்லாமே ஃபேர் வேல்யூ கேப்போட குவாட்ரண்ட் லெவல்ஸ், ஓகே? அப்புறம் 1 hour சார்ட்டுக்கு போனோன்னா இந்த இடத்துல ஒரு மிட்டிகேஷன் பிளாக் இருக்கும், ஓகே? கரெக்டாக மிட்டிகேஷன் பிளாக்கையும் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டேன், ஓகே? கரெக்டாக மிட்டிகேஷன் பிளாக், இந்த லோ, இது எல்லாமே 50%க்கு பக்கத்தில் வருது. ஸோ மார்க்கெட்டில் இந்த இடத்துல பவர் இருக்குது, ட்ரைவ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இப்போ 1 minute போகிறேன். இப்போ மார்க்கெட் கிரியேட் பண்ண டெய்லி ஹை இதான். இதை லெஃப்ட் ஓவரில் விட்டு வச்சிருக்கு மார்க்கெட். இதெல்லாம் ப்ரீவியஸ் டேவோட ஹைஸ். இந்த பிங்க் கலர் பிளாக் வந்து ஒரு டெய்லி பியரிஷ் ஆர்டர் பிளாக்கோடது, ஓகே? அதை மார்க்கெட் நேற்றே டேப் பண்ணியிருக்கு. அதோட ரெஸ்பான்ஸ் தான் நேற்று பயங்கரமாக கீழே விழுந்தது. ஆல்ரெடி 931 டியூஸ்டேவோட தான் மார்க்கெட்டு ஏஷியாலேயே எடுத்துருச்சு. இப்போ இங்கே ஒரு ரிலேட்டிவ் ஈக்குவல் ஹைஸ் ஃபார்ம் ஆனதை லண்டனில் எடுத்திருக்கு மார்க்கெட். எடுத்துட்டு இங்கேருந்து 250க்கு இங்கேருந்து ஃபெயில் ஆக ஆரம்பிச்சிருக்கு மார்க்கெட். ஃபெயில் ஆனவன் பயங்கரமாக ஃபெயில் ஆகிருக்கான். மார்னிங் போயிட்டே இருந்திருக்கான் கீழே. நின்றுட்டு திருப்பி மார்க்கெட் மேலே போயிருக்கு. திருப்பி 7 மணிக்கு கரெக்டாக 7:01க்கு எவ்வளோ பெரிய ஒரு செல் ஆஃப் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்போ இது ஒரு ஹையாக கன்சிடர் பண்ணிக்கலாம் நம்ம. அப்புறம் மார்க்கெட் கீழே போயிட்டே இருக்கு. இது 8:30 மணிக்கு போட்டது. அப்போ 7 to 9 ரேஞ்சு இவ்வளோ பெருசு, ஆல்ரெடி பெரிய ரேஞ்ச் ஓடி இருக்கு. ஸோ அப்பயே நீ முடிவு பண்ணிக்கணும், ஆல்ரெடி பெரிய பெரிய ரேஞ்ச் எல்லாம் ஓடி முடிச்சிருச்சு. அப்போ ஏஎம் செஷனில் நீ கம்மியான ரன் தான் எக்ஸ்பெக்டே பண்ணலாம். அந்த லாங் எக்ஸ்பான்ஷன்லாம் நடக்குமாங்கிறது தெரியாது. இந்த ரேஞ்சோட ஹை டு லோ மார்க் பண்ணணும்னு வச்சுக்கேன். இதான் 7 to 9 50%. இந்த லைன் ஞாபகம் வச்சுக்க.
பிளாக் கலரில் வேணால் போட்டு வைக்கிறேன். இந்த லைன் தெரியுமா, டெய்லி ரேஞ்ச். காலையில் இங்கே ஆரம்பிச்சிச்சா ஏஷியாவில், இங்கே முடிஞ்சிருக்கா 8:30க்கு. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகலை 9:30க்கு. அப்போ இந்த ஹைட்டு இந்த லோக்கு ஒரு மிட் பாயிண்ட் வர, அதுதான் இந்த க்ரீன் கலர் லைன். டெய்லி ரேஞ்ச் 50%. ஓகே, டெய்லி ரேஞ்ச். இப்போ 1 மினிட் கேண்டில் இருக்க மார்க்கெட் என்ன பண்ணுது, காலையில் ஓப்பன் ஆன உடனே கீழே இது பாரு, ப்ரீவியஸ் அந்த டேவோட லோ எடுத்திருக்கு. இதுக்கு கீழே தான் 50%ஓட ஃபிபனசி இருக்குது. அந்த எது, எஃப்இஜியோட 50% இது 1 ஹவரோட மிட்டிகேஷன் பிளாக், இது அதோட லோ. அதுக்கு கீழே போயிட்டா சஸ்பென்ஷன் பிளாக் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அப்போ மார்க்கெட் செல் சைடுக்கு அவ்வளோ இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கானே, இது ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரக்சரா? இதில் ஏதாவது யூனிக்கான்னு தெரியுதா உனக்கு? இல்லை. அப்போ இது இந்த லிக்விடிட்டியை மார்க்கெட் ரீவிசிட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு, ஓப்பன் ஆன உடனே ஹை கிரியேட் பண்ணிச்சு. ஹை போனவன் எங்கே போய் ஃபெயில் ஆகுறான்? ஓகேவா, இன்சைட் ரேஞ்ச் தான் மார்க்கெட். ஈவன் தோ ஃபெயிலியரை காமிக்க ஆரம்பிச்சிட்டான் மார்க்கெட். இந்த கேண்டில் ஒரு எங்கல்ஃபிங் கேண்டில் போட்டிருக்கு. அப்போ ஆப்வியஸ்லி மார்க்கெட் இந்த கேண்டில் போட்டாலே இந்த ஹையை எடுக்கிறதுக்கு முன்னாடி மார்க்கெட் அதோட ப்ரீவியஸ் ஸ்விங் லோவை எடுத்திருக்கும். இப்போ மார்க்கெட் 931% ஃபேர்வெலி கேப் இதுதான். கான்சிக்யூட்டிவ் டவுன் க்ளோஸ் கேண்டில், இந்த மாதிரி அப் க்ளோஸ் கேண்டிலில் கான்சிக்யூட்டிவ் டவுன் க்ளோஸ் கேண்டில் தான் ஆர்டர் பிளாக், பியரிஷ் ஆர்டர் பிளாக். மார்க்கெட் இங்கேருந்து புஷ் ஆகுது, மேலே போகுது, திரும்ப மார்க்கெட் இங்கேருந்து ஃபெயில் ஆகி ஒரே கேண்டிலில் கீழே க்ளோஸ் வைக்குது. ஆனால் அடுத்த கேண்டிலே மார்க்கெட் ஃபுல்ஃபில் பண்ணிடுது. ஆனால் 931% ஃபேர்வெலி கேப்பில் திரும்பி மார்க்கெட் அடைக்குது. திரும்ப 25%, இது எதோடது, டெய்லி எஃப்இஜியோட 0.125 லெவலில் திரும்ப ஃபெயில் ஆகி மார்க்கெட் பாடி க்ளோஸ் 931% ஃபேர்வெலி கேப்பு கீழே வைக்குது. அப்போ இந்த ரெட் கலர் பாக்ஸ் என்னது, பியரிஷ் ஆர்டர் பிளாக். அதை இன்வெர்ஸாக யூஸ் பண்ணியிருக்கான். இதை இன்வெர்ஸாக யூஸ் பண்ணால் என்ன அர்த்தம், ப்ரீவியஸ் ஸ்விங்ஸை போய் எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்விங், செகண்ட் ஸ்விங், தேர்டு ஸ்விங், எல்லாத்தையும் போய் மார்க்கெட் எப்படி எடுத்திருக்கான் பாரு. ஓகே, எடுத்து முடிச்சுட்டு திரும்ப மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து திரும்பி ஒரு புஷ் ஹையர் போனோம். இங்கே என்ன இருக்குது, 0.375ஓட லெவல் இருக்குது. நல்லா பார்த்துக்க, 29,305ல் மேக்ரோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மார்க்கெட் மேலே போகிறான், பாடி க்ளோஸ் வைக்கிறான். ஸ்ட்ரக்சரல் ஷிஃப்டான்னு இது கேட்டால் கிடையாது. ஏன்னா இதுக்கு மேலே விக்கு வச்சுட்டு திரும்ப மார்க்கெட் கீழே விழுகிறான், டீப் ரீட்ரேஸ்மெண்ட். அப்போ இந்த கேண்டிலோட ஹையில் இவ்வளோ பெரிய விக்கு இருக்கு. அப்போ அதை மார்க் பண்ணு. 50% பாரு எப்படி மார்க்கெட் பாடி க்ளோஸ் பண்ணுதுன்னு. மேலே போக ட்ரை பண்ணுது. இவன் யார், மெட்டிகேஷன் பிளாக். இவன் என்ன பண்ணுறான், மார்க்கெட்டை திரும்ப கீழே தள்ளி விட ட்ரை பண்ணுறான். பாடி க்ளோஸை பாரு, மார்க்கெட்டை கீழே தள்ளுது. அப்போ இது இதோட வேலையை பார்க்குது, இது இதோட வேலையை பார்த்து மார்க்கெட்டை மேலே தள்ளுது. அப்போ மார்க்கெட்டை மேலே தள்ளுறதுக்கான சான்சஸ் என்னென்ன இருக்குது, இந்த லோவர் வீக்கோட 50%ல் மார்க்கெட் டர்ன் ஆகலாமா? மணி 10:05 தான் ஆகுது. மார்க்கெட் டர்ன் எடுத்திருக்கா, புஷ் ஆகிருக்கா, போயிருக்கா? திரும்பி மார்க்கெட் இந்த இதில் இம்பல்சிவாக மேலே அடிச்சிருச்சு. இப்போ இதில் இன்வெர்ஸாக யூஸ் பண்ணி மார்க்கெட் திருப்பி அந்த டார்கெட்ஸை ட்ரை பண்ணுதான். இவன் தான் போட்டிருக்க ஸ்விங் கை. திரும்பவும் ஃபெயில் ஆகுறான். திரும்ப மார்க்கெட் இங்கேருந்து திரும்ப கீழே வருது, திரும்ப ஃபெயில் ஆகுது, திரும்ப கீழே வருது. திரும்ப இவனை இன்வெர்சிவாக யூஸ் பண்ணி திரும்ப மார்க்கெட் புஷ் பண்ணுது. இப்போ இந்த ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ் கிடச்சிருக்கான். இப்போ மார்க்கெட் நேராக வந்து அந்த 50% பார்த்துக்க. ஈவன் தோ இந்த 2 ஈக்குவல் லோஸை எடுத்த உடனே எங்கே போய் மார்க்கெட் டேப் பண்ணியிருக்கான் பாரு, 0.375. இதை டேப் பண்ண உடனே பாடி க்ளோஸை பாரு. பாடி க்ளோஸ் எவ்வளோ ஸ்பீடாக மேலே போய் முடிஞ்சிருக்கு. ஸ்ட்ரக்சரல் ஷிஃப்ட்.
இவன் யாரு? சீரீஸ் ஆஃப் டவுன் க்ளோஸ் கேண்டிலோட ஒரே ஒரு அப் க்ளோஸ் கேண்டில் தான் ஆர்டர் பிளாக், லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி. அப்போ இவனை மார்க் பண்ணு, வெயிட் பண்ணு. மார்க்கெட் நேராக போனவன் இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை இன்வெர்சிவாக யூஸ் பண்ணி அவனோட டார்கெட் என்ன? இந்த ரிலேட்டிவ் ஈக்குவல் ஹைஸ், ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸை முடித்த உடனே ரிலேட்டிவ் ஈக்குவல் ஹைஸுக்கு போயிருக்கான். அப்போ அந்த ஹைஸுக்கு மேலே யார் இருக்கா? 7 to 9 50%. அது எப்படி தொட்டிருக்கான் பாரு. இந்த இடத்துல யார் இருக்கா? ஒரு 931% ஃபேர் வேல்யூ கேப்பை விட இந்த ஃபேர் வேல்யூ கேப் பயங்கர டாமினண்ட்டாக இருக்கு. அப்போ இவனையும் மார்க் பண்ணி வச்சுக்கணும் லெவல்ஸ். இவனும் முக்கியமானவன், ஏன்னா இவனுக்குள்ளதான் 930 வரும். அப்போ இவன் ரொம்ப ரொம்ப முக்கியமானவன் நமக்கு. தொட்ட உடனே திருப்பி மார்க்கெட்டில் ரெஸ்பான்ஸ் கீழே புஷ் பண்ணுறான். அப்போ ஒரு லிக்விடிட்டி எடுத்துட்டு மார்க்கெட் கீழே வருது, அதோட வேலையை பார்க்குது. இந்த ஆர்டர் பிளாக்கோட வேலை என்ன? திருப்பி மார்க்கெட்டை மேலே புஷ் பண்ணி வர்றது. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு மார்க்கெட்? இங்கே திருப்பி புஷ் பண்ணுது. இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆயிருக்கு. இந்த கேண்டில் இங்கே ஃபெயில் ஆனவன் இந்த இடத்துல இவனை இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்போ அவனோட அடுத்த டார்கெட் யாரா இருப்பா? இந்த மிட் பாயிண்ட். திரும்ப மிட் பாயிண்ட்ல போயிட்டு ஒரு ஃபெயிலியர். மார்க்கெட் 10.47. இந்த இடத்துல அப்படி ஸ்ட்ரக்சரல் ஷிஃப்ட் கொடுத்த மாதிரியே ஏமாத்திருக்கும் மார்க்கெட். இந்த இடத்துக்கு கீழே பாடி க்ளோஸ் வச்சு டிஸ்பிளேஸ்மெண்ட்லாம் வச்சு. ஆனால் மார்க்கெட் ஸ்டில் இந்த ஃபேர் வேல்யூ கேப் இட்ஸ் அ கீ பிளேயர். ஓகே, ஞாபகம் வச்சுக்க. இவன் ஒருத்தன் தான் இந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கேப் இப்போதைக்கு இருக்கான். மார்க்கெட் திரும்பவும் கீழே இறங்குது, இந்த இடத்துலயே சுத்துது, திரும்ப கீழே போகுது, திரும்ப மார்க்கெட் இங்கேருந்து டைரக்ஷன் ஷிஃப்ட் எடுக்குது. 10:58 மார்க்கெட் மேலே போகுது. நல்லா பார்த்துக்க, 0.125. இது எதோட லெவல்? ஃபேர் வேல்யூ கேப், டெய்லி ஃபேர் வேல்யூ கேப்போட லெவல். திரும்ப மார்க்கெட் அங்கே ஃபெயில் ஆகுது. இந்த இடத்துல யார் இருக்கா? இன்டர்மீடியேட் ஹை. இந்த இடத்துல யார் இருக்கா? இந்த 50% டெய்லி அந்த 930க்கு அப்புறம் போட்ட ஹை. ரெண்டு பேரையுமே விட்டுருக்கான். என்ன அர்த்தம்? மார்க்கெட் ஹெவிலி ஆன் செல் சைட். இங்கே ஃபெயிலியர் காமிச்சிருச்சு. ஒரு பாடி கூட இவனுக்கு மேலே உள்ளல பாரு. விக்கு மட்டும்தான் இருக்கு. அப்போ விக்கை மார்க் பண்ணு. 50% ரீட்ரேஸ் ஆகிறோன்னா இல்லை. உடனே மார்க்கெட்டில் ஸ்ட்ரக்சரல் ஷிஃப்ட் போட்டு பெரிய ஒரு செல் சைடு போட்டிருக்கான். அப்போ என்ன அர்த்தம்? மார்க்கெட் பயங்கரமான ஒரு மூவ்ல இருக்கான அர்த்தம். இப்போ ஒரு வழியாக இவனுக்கு கீழே போயிட்டானா, அப்போ இவனை இன்வெர்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபேர் வேல்யூ கேப் இன்வெர்ஸாக யூஸ் பண்ணி டார்கெட்ஸ் யார் 1, 2, 3 இத்தனை லிக்விடிட்டி இருக்கான். மார்க்கெட் இவனை இன்வெர்ஸாக யூஸ் பண்ணிட்டு எடுத்தோன்னே எங்கே போகிறான்? ஃபஸ்ட்டு டார்கெட் இங்கே, செகண்ட் டார்கெட் யார்? இவன். தேர்ட் டார்கெட் இங்கே இருக்கு. ஆனால் மார்க்கெட் எடுத்ததுக்கப்புறம் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குது திருப்பி. ஏன்னா இத்தனை 2 லிக்விடிட்டி எடுத்துருக்கால, ஒரு மரியாதை வேணாமா அதுக்கு? ரெஸ்பான்ஸு திருப்பியும் அந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் பாடி க்ளோஸ் மட்டும் பாரு எப்படி இருக்குன்னு. அப்போ இங்கே ஃபெயில் ஆகிட்டு திருப்பி கீழே போகிறான்னா, இந்த பிளாக்கோட இந்த மாதிரி விக்கு போட்டானா மேலே கீழே எடுத்துக்கலாம். நமக்கு மேலேக்கு இப்போதைக்கு தேவையில்லை. அப்போ கீழே ஒரு விக்கு எடுத்து பாரு. அவனும் ஒரு கேப் மாதிரி தான், ஃபேர் வேல்யூ கேப் மாதிரி தான். அந்த கேப் எப்படி அவன் ட்ரேட் பண்ணுறான்னு, இந்த கேண்டில் ஒரு ஹை வச்சுட்டு பாடி க்ளோஸ் வச்சுட்டானா, இட் கன்ஃபார்ம்ஸ் மார்க்கெட் இஸ் கோயிங் டு செல் அகைன். அப்போ இவங்க 2 பேர் என்ன ஆகுறாங்க? ரிலேட்டிவ் ஈக்குவலைஸாக மாறுறாங்க. கீழே போகுது. இப்போ நம்மளோட டார்கெட் யாரு? இவன். அப்போ அவனோட மிட் பாயிண்ட்டும் நமக்கு தேவை. அவன் ஒரு முக்கியமான விக்கு. இப்போ மார்க்கெட் அந்த மிட் பாயிண்ட் அடித்தோன்னே எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுது பாரு. இந்த மிட் பாயிண்ட்டை தொட்டுட்டு, ஆனால் இந்த கேண்டில் அடிச்சு கீழே போயிடும். அவ்வளோதான், டார்கெட் அச்சீவ்டு. திரும்ப மிட் பாயிண்டில் பாடி க்ளோஸ் வச்சு திரும்ப மார்க்கெட் ரீட்ரேஸ் ஆகுது. ரீட்ரேஸ் ஆகுறது யாரு? இங்கே ஒரு எஃப்ஐஜி இருக்கான். இந்த ஸ்விங்கையும் நான் மார்க் பண்ணேன், இந்த லோவை. இவனை எப்படி யூஸ் பண்ணுறான்ட்டுன்னு. இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கான், அவனோட மிட் பாயிண்ட்டை தொட்டிருக்கான். திரும்பி மார்க்கெட் பாடி க்ளோஸில் கன்ஃபார்ம் பண்ணிருச்சு. ஸ்டில் அகெயின் வாண்ட் டு செல் அகெயின். தெர் இஸ் நோ டிஸ்பிளேஸ்மெண்ட். இது ஒரு பை ஸ்ட்ரக்சரே கிடையாது. டக்குன்னு திரும்பி மார்க்கெட் இங்கேருந்து டைரக்ஷன் எடுக்கிறான், பாடி க்ளோஸ் வைக்கிறான், திரும்ப கீழே போகிறான். திரும்ப இன்னொரு லெவல் இந்த ஃபேர் வேல்யூ கேப்லாம் போய் ரீபேலன்ஸ் பண்ணிட்டு கீழே வரான் மார்க்கெட் இந்த ஆர்டர் பிளாக்ல.
திரும்ப மார்க்கெட் இங்கேருந்து புஷ் பண்ணுறான், இங்கே ஒரு லோ கிரியேட் பண்ணுறான். இந்த இம்பல்சிவ் புஷ்க்கு மீனிங் இருக்குது. ஏன்னு கேட்டனா லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணிட்டான். ஸ்டாப் லாஸ் ஹண்ட் இதுக்கு பேர் தான். ஏமாத்துற மாதிரியே ஏமாற்றிட்டு இவன் ஏமாத்துற மாதிரியே ஏமாற்றிட்டு அப்படி ஒரே இதில் ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணுவான். ஹண்ட் பண்ணி முடிச்சிட்டான், மேனிப்புலேஷன் பண்ணிட்டான். இப்போ மார்க்கெட் திரும்ப பை சைடு போயிட்டு ஒரு சில லிக்விடிட்டிஸ்லாம் எடுக்க வேண்டியது இருக்கும் மார்க்கெட்டுக்கு. அப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆன ரன் இது வரைக்கும் லோ வந்திருக்கு. அப்போ ஈவெண்ட் டு ஈவெண்ட்டை ஃபிப் வரைஞ்சு பாரு. இந்த ஹை டு இந்த லோக்கு 62% கரெக்டாக எங்கே வரான் பாரு. இவன் நான் ரிலேட்டிவ் ஈக்குவல் ஹைஸ்ன்னு சொன்னோன்னா அவனும் 62% கரெக்டாக இருக்கானா. இப்போ மார்க்கெட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த புல்லிஷ் ஆர்டர் பிளாக்ல கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு மார்க்கெட் டேப் ஆகி மேலே ஓடுது. கரெக்டாக இப்போ எங்கே ஃபெயிலாக இருக்கான் பாரு திருப்பி மார்க்கெட் 12:45. அவ்வளோதான், திருப்பி மார்க்கெட் ஃபெயில் ஆகி கீழே விழ ஆரம்பிச்சிட்டான். செம இம்பல்சிவ் ரன் போட்டு கீழே போயிட்டே இருந்திருக்கான். திரும்ப இந்த ஆர்டர் பிளாக்கை உடச்சி கீழே போயிட்டான். அப்போ இவனை இன்வெர்ஸாக யூஸ் பண்ணுவான். திருப்பி கீழே இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. அந்த ஃபேர் வேல்யூ கேப்பை மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல லாஸ்ட்டாக கிரியேட் பண்ண ஒரு ஆர்டர் பிளாக் அவனையும் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க்கெட் இங்கே எடுத்ததுக்கப்புறம் ஒரு மேனிப்புலேஷன் போடுறான், இந்த ஹைஸை போய் எடுக்கிறான். ஏன்னா ஆர்டர் பிளாக்கை தொட்ட க்ரைட்டீரியா அது. ஆர்டர் பிளாக்னா மார்க்கெட்டை புஷ் பண்ணணும், புஷ் பண்ணால் ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை எடுக்கணும். எடுத்துட்டான். இந்த ஃபெப் இப்போ நான் டெலிட் பண்ணுறேன். திரும்பி மார்க்கெட் போகிறான். இந்த பிளாக்கில் இன்வெர்ஸாக யூஸ் ஆகிறான். இந்த பாடி க்ளோஸை மேலே வைக்கிறது ஒரு ஃபேக். ஏன்னா மார்க்கெட்டுக்கு செல்ஸே டெலிவரி இருக்குது. இங்கேருந்து நேராக கீழே வரான். இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் மார்க்கெட் நின்றுக்கணும். இந்த மிட் பாயிண்டில் தொட்டதுக்கப்புறம் இந்த கேண்டில் அப்படியே புல்லிஷாக மாதிரி இருந்தால் புல்லிஷ் போயிருப்பான். பட் மார்க்கெட் ஃபெயில் ஆகி இவனை கீழே விட்டான். இவனை இன்வெர்ஸாக யூஸ் பண்ணுறான். நேராக மார்க்கெட் இந்த ஆர்டர் பிளாக்கோட 50%, அங்கேருந்து நேராக கீழே விழுந்து இந்த லோ, அங்கேருந்து நேராக கீழே விழுந்து டெய்லி லோ. அவ்வளோதான். டெய்லி லோ முடிச்சு எங்கே போயிருக்கான்னு பாரு. இந்த 50%ல் போயிட்டு திருப்பி நின்றுருக்கான். திரும்ப அங்கேருந்து கண்டினியூ ஆகி போயிருக்கான். 1 ஹவரோட மெட்டிகேஷன் பிளாக்கோட லோ பார்த்துக்க எவ்வளோ அக்யூரேட்டாக டச் பண்ணியிருக்கேன். முடிச்சதுக்கப்புறம் அவ்வளோதான், மார்க்கெட் அப்படி மேலே சேஞ்ச் ஆகிட்டு சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி. அவ்வளோதான், மார்க்கெட் ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் ஆகி திரும்ப மேலே போயிடுச்சு. அவ்வளோதான், திரும்ப மார்க்கெட் இங்கே க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் என்னோட ட்ரேட்ஸை காட்டவா? யா, நீங்கள் எழுதி வச்சுருக்கேன் பாரு. ஸோ இந்த டைமுக்கு முன்னாடி நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன். அதனால நான் ஜஸ்ட்டு வெயிட் பண்ணி பார்த்தேன். இந்த இடத்துல அவன் போடும்போதே எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த இது வந்து இந்த ஸ்விங் லோவையும் இந்த லோவையும் டார்கெட் பண்ணுதுன்னு. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்த்தேன். மார்க்கெட் அதே மாதிரி ஃபெயில் ஆகி கீழே வந்துட்டு போச்சு. ஸோ அதான் ஃபஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் மெட்டு. பட் ஐ டிடன்ட் என்டர் இன்டு எனி ட்ரேட்ஸ். இந்த இடத்துல மார்க்கெட் திருப்பி நான் என்ன நினச்சேன்னா செல்ஃப் கண்டினியூவேஷன் நினச்சேன் இங்கேருந்து மார்க்கெட். ஆனால் என்னோட ஸ்டாப் லாஸ் வச்சே ஆகணும் அப்படின்னா நான் வந்து இவனுக்கு மேலேயோ இல்லை இவனுக்கு மேலேயோ தான் வைக்கணும், ரொம்ப ஹை. அதனால் வெயிட் பண்ணி பார்த்தேன். மார்க்கெட் என்ன பண்ணுது, மார்க்கெட் மேலே போயிட்டு அதே மாதிரி கீழே வந்துச்சு. தென் இந்த மிட் பாயிண்ட்லேருந்து மேலே போச்சு. வென் மார்க்கெட் டஸ் திஸ், இந்த மூவ் போட்டப்போ நான் ஸ்டாப் லாஸ் இங்கே ட்ரையல் பண்ணிட்டேன். மார்க்கெட் அதே மாதிரி மேலே போய் என் ஸ்டாப் லாஸ் இந்த மிட் பாயிண்டில் அடிச்சிருச்சு. ஆனால் திரும்பி மார்க்கெட்டு இந்த ஆர்டர் பிளாக் யூஸ் பண்ணி மேலே போகும்போதே தெரிஞ்சிச்சு இவன் மார்க்கெட் ஃபெயில் ஆகிறான் திருப்பிட்டு. அப்போ நான் திருப்பி இங்கே செல்லை என்ட்ரு பண்ணேன். இங்கே ஒரு செல் ஆர்டரை இன்னும் கொஞ்சம் அக்யூமுலேட் பண்ணேன், இன்னொரு பொசிஷன். பிகாஸ் கிளியர் கட்டாக சொல்லுது இது ரிலேட்டிவ் ஈக்குவல் லாஸ் ஆயிடுச்சு, இங்கே தான் போகிறான் இப்போன்ட்டு. வெயிட் பண்ணேன். மார்க்கெட் அதே மாதிரி இங்கே ஸ்டார்ட் ஆச்சு, டிஸ்பிளேஸ் ஆச்சு, கீழே போச்சு. கரெக்டாக என்னோட டார்கெட்டு. ஏன் இந்த இடத்துல ஆவரேஜ்னா நான் ஒரு சைஸை நான் இங்கே எடுத்துட்டேன். ஆக்சுவலாக இதை கிளிக் பண்ணால் பாரு 308ல் இந்த இடத்துலையே நான் ஒன்று எடுத்துட்டேன். இன்னும் ஆனால் ஹோல்டு பண்ணி வச்சுருந்தேன். சரி ஓகே கீழே வந்தால் பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் மார்க்கெட் பயங்கர வேகமாக டேர்ன் அடிச்சிட்டேன் அந்த இடத்துல. அப்போ இதை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு மார்க்கெட் ஓகே சேஞ்ச் இன் ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு நான் மார்க்கெட் ஆர்டரை டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டேன் நான். அதனால தான் இவ்வளோ டிஃபரன்ஸ். ஒரு இதை நான் இங்கே பை பண்ணியிருந்தேன், இன்னொரு இதை கண்டினியூவேஷன் ஓடுறதுக்காக வச்சுருந்தேன்.
பட் அது திரும்ப ரிவர்ஸ் ஆனதுனால இப்போ ஆவரேஜ் ஆகி 2 இந்த பொசிஷனை கட்டுது. அதுக்கப்புறம் இங்கே மார்க்கெட்டு புஷ் ஆகி மேலே போச்சா, இவனை இன்வெர்ஸாக யூஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு பை எடுத்தேன். அப்போ ஆப்வியஸ்லி டார்கெட் யார்? ரிலேட்டிவ் ஈக்குவல் ரைஸ். இங்கே ஒரு டார்கெட் இந்த இடத்துல செல் பண்ண கரெக்டாக. அப்புறம் திரும்ப இங்கே ஃபெயில் ஆகிட்டு மார்க்கெட் கீழே வந்துச்சு. இந்த டயத்தில் ஃபுல்லாக நான் பார்க்கல. அவ்வளோதான், என்னோட அப்ஜெக்டிவ் மெட் ஆயிடுச்சு. இங்கேயே இந்த ஸ்டாப் லாஸையும் நான் ரெக்கவரி பண்ணிட்டேன். ப்ளஸ் இந்த இடத்துலையும் நான் கொஞ்சம் நல்ல மூவ் கேப்சர் பண்ணிட்டதுனால எனக்கு போதும். டார்கெட் வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு. ஸோ வெயிட் பண்ணேன் செல் சைடு எப்படி போகிறான்ட்டு. திருப்பி மார்க்கெட் கீழே வந்துச்சு. இந்த இடம் வரப்போ நான் இஎஸ்ல கன்ஃபர்மேஷன் எடுத்தேன். தென் மார்க்கெட் ரேலி ஆச்சு. இதுதான் பியூர் மேனிப்புலேஷன். இந்த இடத்துல போட்டு யூஸ்வலாக நம்ம சொன்ன மாதிரி தான் 11 o'clock போடுற இந்த மாதிரி மூவ்ஸ் எல்லாம் ஃபேக் மூவ்ஸாக இருக்கும். மார்க்கெட் இதே மாதிரி மேலே போச்சு. இந்த இடத்துல ஃபெயில் ஆச்சு. இந்த இடத்துல ஃபெயில் ஆனால் என்னால் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணியிருந்துருக்கலாம். பட் ஆனால் ரிஸ்க் எடுக்க நான் விரும்பலை இதுக்கு மேலே வச்சு. பட் வெயிட் பண்ணி பார்த்தேன், மூவ் ஸ்டார்ட் ஆகணும்னு எடுத்துக்கலான்னு. ஸ்டார்ட் ஆச்சு. இன்வெர்ஸாக யூஸ் பண்ணும்போது இங்கே ஒரு ஆர்டர் போட்டேன். திரும்ப இன்வெர்ஸாக போகிறப்ப இங்கே ஒரு மார்க்கெட் ஆர்டர் போட்டேன். இது எல்லாமே மார்க்கெட் ஆர்டர், அதனால தான் தாறுமாறாக விழுந்துருக்கீங்க. பட் இதுக்குள்ளே மார்க்கெட் கேண்டில் உள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது நான் இந்த பாட்டை நம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு டார்கெட் எங்கே? இவனுக்கு கீழே எடுத்தேன்னா செகண்ட் டார்கெட் எங்கே வச்சுருந்தேன்? இவனுக்கு கீழே வச்சுருந்தேன். பட் இவனுக்கு கீழே நான் எடுக்கலை ஒரு டார்கெட்டுமே. ஏன்னா இன்னும் ஒன்றே ஒன்று தான் என்கிட்ட இருக்குது. அப்போ நான் வந்து அந்த இந்த லோ டேவோட லோவை டார்கெட் பண்ணியிருந்தேன். அப்போ திருப்பி மார்க்கெட் மூவ் எடுத்துச்சு. இந்த இடத்துல திருப்பி கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு. இந்த இடத்துல பார்த்தேன் போகிறான்னுட்டு, சூப்பராக போனான். திருப்பி கீழே வந்தான். இந்த இடத்துலையே நான் வச்சுருந்துருக்கணும் இந்த இடத்துல. ஆனால் நான் வந்து டெய்லி லோவை டார்கெட் பண்ணியிருந்தேன் அப்போ. ஓகேவா, டெய்லி லோ இருந்துச்சு. ஆனால் இந்த மூவ் போட்டப்போ எனக்கு நம்பிக்கை இல்லை. அதனால் இதில் நானே மேனுவலாக கட் பண்ணிட்டேன். திரும்பி மார்க்கெட் ரீட்ரேஸ் ஆச்சு. திரும்ப இந்த இடத்துல ஃபெயிலியர் காமிச்சிச்சு. திரும்பி ஒன்று ஆட் பண்ணேன். திருப்பி நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அதே பாயிண்ட்டில் வெளியே வந்தேன். இதான் நான் எதிர்பார்த்தது. முன்னாடி இங்கே தான் வச்சுருந்தேன். ஆனால் மார்க்கெட் இங்கேயே எடுத்துகிட்டு திருப்பிட்டு, அதனால தான் க்ளோஸ் பண்ணேன். இந்த இடத்துல வெளியே வந்தேன். அகெயின் செல் சைடு கண்டினியூ ஆச்சு. வெயிட் பண்ணி பார்த்தேன். இப்போ என்னோட ஒரே நோக்கம் என்னென்னா மார்க்கெட் சேஞ்ச் ஆகணும். நான் நினச்ச மாதிரி சேஞ்ச் ஆச்சு. இந்த இடத்துல பாடி க்ளோஸ் வச்சு கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு. ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணேன். இந்த ஃபேர்வெல்லி கேப் இன்வெர்ஸாக ஒர்க் ஆச்சு எனக்கு. இந்த ரீட்ரேஸ்மெண்ட் இங்கே போட்டேன். மார்க்கெட்டில் இந்த இடத்துல டார்கெட் வச்சுருந்தேன். இதோட மிட் பாயிண்டில், இந்த ஃபேர்வெல்லி கேப்போட மிட் பாயிண்டில் கொஞ்சம் டாப்பில் வச்சுருந்தேன். மிட் பாயிண்ட்டுக்கு மேலே, இந்த கேண்டிலுக்கு மேலே. அவ்வளோதான், அடிச்சிருச்சு. இங்கேருந்து ஒரே கேண்டில்லே டெலிவரி பண்ணிருச்சு மார்க்கெட். அதுக்கப்புறம் அவ்வளோதான், அப்படியே ஸ்லோவாக மூவ் ஆகிட்டே இருந்துச்சு. பட் ஐ ஹோப் இவ்வளோ தூரம் போவான்னு நான் நினைக்கல. செம. ஸோ இந்த மாதிரி லோ ரெசிஸ்டன்ட் லிக்விடிட்டி, ஹை ரெசிஸ்டன்ட் டேல இந்த மாதிரி தான் போவான். பட் எல்லா நாளும் இப்படி போவானான்னு கேட்டால் கிடையாது. ஹை ரெசிஸ்டன்ட் டேஸில் தான் இப்படி போவான், கீழே மேலே கீழே மேலே. ரிலேட்டிவ் ஈக்குவல் ஹைஸை எடுத்துட்டான். எடுத்ததுக்கப்புறம் திருப்பி மார்க்கெட் அங்கேருந்து ஃபெயில் ஆகுறான். ஃபெயில் ஆகி வந்தானா இந்த இடத்துல மார்க்கெட் இவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சரல் ஷிஃப்ட் கொடுத்துருக்கான். திரும்ப மார்க்கெட் கீழே போயிருக்கான். அப்போ தான் நான் என்ட்ரானேன் 135ல். கரெக்டாக இந்த ஆர்டர் பிளாக் இன்வெர்ஸாக யூஸ் பண்ணுறப்ப நான் இங்கே ஒரு என்ட்ரி போட்டேன். ஓகேவா, திரும்ப மார்க்கெட் கீழே போகிற மாதிரி போனான். நான் நினச்சது என்னென்னா இங்கேருந்து டேரெக்டாக அவன் இங்கே இந்த இம்பல்சிவ் ரன் கொடுத்துருவான்ட்டு நினச்சேன். ஆனால் திருப்பி மார்க்கெட் மேனிப்புலேட் பண்ணி மேலே போனான். அவள் திரும்ப வெயிட் பண்ணேன் இவனை இன்வெர்ஸாக யூஸ் பண்ணுறதுக்கு. இவன்ட்டு அடுத்த ஆர்டர் எடுத்தேன். அவ்வளோதான். இந்த மிட் பாயிண்டில் ஃபஸ்ட்டு என்ட்ரி போட்டு வெளியே வந்தேன். அடுத்து இந்த லோக்கு கீழே இன்னொரு மிட் பாயிண்ட் இருக்கும். அந்த இடத்துல நெக்ஸ்ட் என்ட்ரி போட்டு நான் வெளியே வந்தேன். அவ்வளோதான், இந்த இடத்துக்கு கீழே. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இந்த டெய்லி லோஸ். அவ்வளோதான், இதான் நான் ட்ரேட் பண்ணது இன்னைக்கு. அவ்வளோதான். புரிஞ்சிச்சா எப்படி மார்க்கெட்டை நேவிகேட் பண்ணணும்னு, எங்கே மார்க்கெட் ட்ரேஸ் விட்டு போதோ எதாவது மார்க் பண்ணணும்னு, எந்தெந்த ஃபேர்வெல்லி கேப்பை யூஸ் பண்ணணும், எப்போ ஃபிப்பு வரையணும் அப்படின்ட்டுன்னு. ஏன் நான் இந்த இடத்துலலாம் ஒரு ஃபிப்பு வரையல? ஏன்னா இவன் அப்படியே நின்று போயிருக்கான். இப்போ இங்கே டு இங்கே ஒரு இம்பல்சிவ் ரன் எடுத்திருக்கான். இதில் கூட நீ ஃபிப்பு வரைஞ்சி பார்க்குறதா தான் பார்க்கலாம். ஸோ எங்கே வந்து கண்டினியூவேஷன் ரன் இருக்கணும், ரீட்ரேஸ்மெண்ட் பெருசாக இல்லாமல், அங்கே தான் ஃபிப்பு யூஸ் ஆகும். எல்லா இடத்துலையும் ஃபிப்பு யூஸ் ஆகுது. அதே மாதிரி லீடிங் மேன் அப்படின்னா யாருன்னு கேட்குறியா? இந்த இடத்துல மார்க்கெட் ஆக்சுவலாக இந்த இடத்துல இன்வெர்ஸாக வந்து இந்த ஃபேர்வெல்லி கேப்பை யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் மார்க்கெட் அவ்வளோ ஹெவியாக இருக்கான்.
ஸோ இது ஒரு ஃபேர்வெலி கேப், பெரிய ஃபேர்வெலி கேப். அந்த ஃபேர்வெலி கேப்போட அந்த லோவர் போர்ஷனை யூஸ் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே போயிட்டான் பாரு. அப்போ மார்க்கெட்டுக்கு தேவையில்ல அதுக்கு மேலே ஆர்டர், அவன் செம்ம ஹெவியாக இருக்கான்னு அர்த்தம். இஃப் யூ ஆர் லக்கி, இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு என்டர் இன் டு தீஸ் கைண்ட் ஆஃப் ட்ரேட்ஸ், நோ ப்ராப்ளம். நீ இங்கே வெயிட் பண்ணு, ஆர்டர் போட்டுட்டு லக் இருந்துச்சுன்னா உனக்கு வந்து கொடுப்பான். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் யூ மே ஹாவ் அ சான்ஸ் டு மிஸ் த மூவ், நீ மிஸ் பண்ணிடலாம். ஸோ அதனால் சேஃபர் சைடு இங்கே என்டர் பண்ணுறது. பட் ஆனால் லோ ரிஸ்க் தான் நான் எடுப்பேன் அப்படின்னா இங்கே வெயிட் பண்ணு. எல்லா நாளும் வருவானான்னு கேட்டால் தெரியாது. மோஸ்ட் ஆஃப் த டேஸ் இந்த மாதிரி ஹெவியாக இருந்தால் போயிடுவோம் கீழே. ஏன்னா மார்னிங்லேருந்து செல் சைடு வந்து வெயிட்டிங்கில் இருக்குது, ப்ராப்பரான செல் சைடு போவே இல்லை. எல்லாரும் ஏமாற்றி பை சைடாக போட்டிருக்கான். அப்போ எல்லாரோட ஸ்டாப் லாஸ் போய் மொத்தமாக எடுக்க வேணாமா? அதனால தான் இந்த மூவ். அப்போ லீடிங் மேன்னா யார்? இவன் தான் லீடிங் மேன். மார்க்கெட் இங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஒரு நாள் இங்கே என்ட்ரி போட முடியலையா, வெயிட் பண்ணு. ஒரு ட்ரேடை முடிச்சுட்டு திரும்ப ரீட்ரேஸ் ஆகுதா, லீடிங் மேனில் இருக்கானா, இங்கே எப்படி ட்ரேட் பண்ணுறான்னு பாரு. எடுத்தோடனே இங்கே வந்தானே என்ட்ரி போட்டு உட்காருன்னு நான் சொல்லலை. அதுக்காக தான் மார்க்கெட் ஆர்டர் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுன்னு நான் சொல்கிறேன். ஃபெயில் ஆகிறத பாரு, அதுக்கப்புறம் என்ட்ரி போடு நான் போட்ட மாதிரி. அவ்வளோதான். இல்லைனா லிமிட் ஆர்டரை வச்சுட்டு உட்காரணும்னா லிமிட் ஆர்டர் வச்சு பயந்துக்கிட்டே இருக்கணும். இப்படி பிளாக்காக க்ளோஸ் ஆன கேண்டில் அப்படியே இங்கே ப்ளூவாக க்ளோஸ் ஆயிருந்தாலும் என்ன பண்ணியிருப்பேன்? அப்படியே ஹை போய் இங்கே போயிருப்பான். அப்போ அவ்வளோ பெரிய ரிஸ்க் நீ எடுப்பியா? முடியாது. அப்போ அதனால தான் மார்க்கெட் ஆர்டர் போடுறதுலாம் யோசிக்காது. இப்படி தான் மார்க்கெட் ஆர்டர் போடணும். வெயிட் பண்ணி க்ளோஸை பார்த்ததுக்கப்புறம் டெசிஷன் எடு. அப்போ இங்கே வைக்கிற அப்படின்னா இங்கே ஒரு செல் ஆர்டர் போடுறேன்னா தைரியமாக நீ ஒரு ஸ்டாப் லாஸ் இவனுக்கு மேலே வைக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி இங்கே ரீட்ரேஸ் ஆகி முடிச்சுட்டு தான் வந்த இடம் அதெல்லாம். அப்போ திருப்பி அங்கெல்லாம் போகிறதுக்கான சான்சஸ் கம்மி. அப்போ திருப்பி மார்க்கெட் அங்கேருந்து கண்டினியூஷன் போகிறான். அவ்வளோதான். இந்த இடத்துல எப்படி போட்ட ஸ்ட்ரக்சரல் ஷிஃப்ட் எல்லாமே கொடுத்துருக்கு. மார்க்கெட்டு ஆல்ரெடி இந்த இடத்துல ட்ரேஸ் விட்டு வந்திருக்கு, இங்கே பெண்டிங் இருக்குன்ட்டுன்னு. அவ்வளோ பயங்கரமாக போகிறவனா இருந்தால் மார்க்கெட் வந்து பெரிய பெரிய கேண்டில் போட்டு போயிருக்கணும். இந்த மாதிரி ஒரு 4 கேண்டில் போட்டிருக்கணும். போட்டிருந்தோன்னா இவ்வளோ தூரம் போயிருப்பான் டெய்லி லோக்கு. பட் போடலையே, 1 2 அந்த மாதிரி தானே போட்டிருக்கான். இந்த இடத்துல ஒரு சீரீஸ் ஆஃப் கேண்டில்ஸு. அப்போ நீ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மார்க்கெட் திரும்ப ரிட்டர்ன் ஆகும் அப்படின்ட்டு. அப்போ இந்த மாதிரி கேண்டில் போட்ட உடனே நீ ஃபிப் எடுத்து வரைஞ்சிடணும், இந்த டாப் டு இந்த பாட்டம் எது வரைக்கும் மார்க்கெட் போகும்ட்டு. அப்போ போட 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 தான் நீ கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கணும். இந்த கேண்டில் க்ளோஸ்க்கு அப்புறம் இந்த கேண்டில் க்ளோஸ்க்கு அப்புறம் அது ரீட்ரேஸ் ஆகி எப்படி இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகுது அப்படின்ட்டு ஒரு கேண்டில் நீ எடுக்க உனக்கு புரியும் அப்படியே. ஸோ முடியை விட்டு வெயிட் பண்ணி பார்த்து எடு. ஓடிக்கிட்டு இருக்கும்போது அவசரப்பட்டு இதுதான் பண்ணுது அதுதான் பண்ணுதுன்னு முடிவு எடுத்துடாது. அவ்வளோதான். சரி, நான் ரெக்கார்டிங் கட் பண்ணுறேன். ஐ ஹோப் இந்த செஷன் நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எப்படி கேண்டில்ஸை பார்க்கணும், ஸ்ட்ரக்சரை பார்க்கணுன்ட்டுன்னு.